அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்ற சப்ஜெக்டில் கொலிஷன் என்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஃபார் இன்எலாஸ்டிக் பாடிஸ் இஸ். எலாஸ்டிக் பாடி அப்படின்னு சொன்னால், அதாவது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி அப்படின்னு சொன்னால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து 1. அதே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஃபார் இன்எலாஸ்டிக் பாடிஸ் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆப்போசிட் 0. ஓகேங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஃபார் இன்எலாஸ்டிக் பாடி வந்து 0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன்னா velocity of அதாவது இட் இஸ் a ratio between relative velocity after impact divided by before impact. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்எலாஸ்டிக் பாடியோட இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் பார்த்தோம்னா 0 தான் வரும். ஓகேங்களா? the coefficient of restitution denoted by E, it is a ratio of the final to initial relative velocity between two objects after they collide. ஓகேங்களா? final to initial relative velocity, final அப்படின்னா அப்போ after collision, initial velocity அப்படின்னா before collision. A perfectly inelastic collision has a coefficient of 0, but a 0 value does not have to be perfectly inelastic. ஆக்சுவலாக வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு சொன்னால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் 0 தான். பட் 0ன்னு சொன்னதுக்காக பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே நம்மளை கேட்குறது வந்து இங்கே இன்எலாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ இன்எலாஸ்டிக்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதை பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு அசியூம் பண்ணுறோம். அதை வந்து 0ன்னு தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வரும்போது வெறுமனே இன்எலாஸ்டிக் பாடிஸ்ன்னு சொன்னால் 0 அப்படின்னு எடுத்துக்கணும். மோஸ்ட்லி எந்த ஒரு பாடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து 0 to 1 தான் வரும். 0 to 1 வரும். 1 வந்ததுன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், 0 வந்ததுன்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். நெக்ஸ்ட்டு, a particle is dropped from a height of 3 meter on horizontal floor which has a coefficient of restitution with the ball of 1/2. The height to which the ball will rebound after striking the floor. ஆக்சுவலாக வந்து ஒரு பால் ட்ராப் பண்ணுற ப்ராப்ளம் வரும்போது அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் அப்படின்னா இப்போ பால் வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணி திரும்ப ரீபவுண்ட் ஆகும். அப்போ ஒரு இனிஷியலாக ஒரு ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறோம், திரும்ப பவுன்ஸ் ஆகி அடுத்து ஒரு ஹைட் போகும். இந்த ரெண்டு ஹைட்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து நம்ம கான்செப்ட் படி ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ஃபைனல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி டிவைடட் பை இனிஷியல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா √2gh2 அப்படின்னு வரும். அதாவது பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் வர ஹைட்டு அதனுடைய 2gh அந்த காம்போனண்ட்டு. அதே மாதிரி டிவைடட் பை √2gh1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 2gலாம் கேன்சல் பண்ணோம்னா ஃபைனலாக E = √h2/h1. பால் இன்னொரு தடவை ரீபவுண்ட் ஆகுதுன்னா E = √h3/h2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போகலாம். எவ்வளோ பவுண்ட் ஆகுதோ அத்தனை டைம் நம்ம அந்த காம்பனண்ட் எழுதலாம். இப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் தான் கேட்குறாங்க. ஸோ √h2/h1. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷனோட வேல்யூ வந்து 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு தேவை அந்த ரீபவுண்ட் ஆகிற அந்த ஹைட்டு தான். ஸோ h2 வேணும். ஸோ h2 = 1/2 இன்ட்டு √h1. ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் h2 ரீவைவ் பண்ணோன்னா h2 = 0.75 மீட்டர்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, a bullet of mass 1 kg if fired with the velocity of u meter per second from a gun of mass 10 kg. கன்னோட மாஸ் வந்து 10 kg, புல்லட்டோட மாஸ் வந்து 1 kg. ஓகேங்களா? இனிஷியல் வெலாசிட்டி யூன்ற வெலாசிட்டியில் ஃபயர் பண்ணுறாங்க. த ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் புல்லட் அண்ட் கன். ஓகே, புல்லட்டோட கைனடிக் எனர்ஜி, கன்னோட கைனடிக் ரெண்டுக்குடைய ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். முதல்ல வந்து டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் கன் அண்ட் புல்லட் அது வந்து 0. ஓகேங்களா? இனிஷியலாக வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற, அதாவது மொமெண்டம் வந்து 0ன்னு எடுத்துக்கிறாங்க. மொமெண்டம் ஆஃப் கன் அண்ட் புல்லட், மொமெண்ட் ஆஃப் கன்னு, மொமெண்டம் ஆஃப் புல்லட். மொமெண்டம் சொன்னாலே மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ கரஸ்பாண்டிங் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ரெண்டுனுடைய மொமெண்டம் ப்ளஸ் பண்ணி = 0ன்னு போடுறோம். ஏன்னா இது வந்து இனிஷியல் மொமெண்டம். டோட்டல் மொமெண்டம் ஆஃப் கன் அண்ட் புல்லட் ஆஃப்டர் ஃபயரிங். ஓகேங்களா? ஃபயரிங்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், m1 v1 + m2 v2. வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகுது, மாஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ m1 v1 + m2 v2. அதில் 1 × u. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மாஸ் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஆஃப் கன்னுடைய மாஸ் வந்து 1 kg. புல்லட்டு தான் வந்து 1 kg. அதே மாதிரி கன்னுடைய மாஸ் வந்து 10 kg. ஸோ மாஸ் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, வெலாசிட்டி அப்படியே எடுத்துக்கிறாங்க. இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொன்னாலே என்னது, மொமெண்டம் பிஃபோர் ஃபயரிங் ஆஃப்டர் ஃபயரிங் சேமாக தான் இருக்கணும். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா v2 என்ன ஆகும் அப்படின்னா -u/10 ஆகும். அதாவது
ஃபைனல் மொமெண்டமும் இங்கே 0 தான். அப்போ 1 into u plus 10 into v2 equal to 0ன்னு எடுத்தோம் அப்படின்னா v2 வந்து -u/10ன்னு வரும். -u/10 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபயரிங்க்கு முன்னாடி வெலாசிட்டி வந்து நமக்கு வெலாசிட்டி வந்து யூன்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது ஃபயரிங்க்கு அப்புறம் ஆஃப்டர் ஃபயரிங் வெலாசிட்டி யூன்னு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க யூன்னு சொல்லிட்டு ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் கன் வந்து v2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ v2 = -u/10 அப்படின்னு வருது. அடுத்தது இட் இஸ் ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன் தட் இஸ் ஈக்குவல் டு -u/10 m/s. ஓகேங்களா? ஃபயர் பண்ணதுக்கப்புறம் கன்னுடைய வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். ஸோ -u/10 m/s. இப்போ கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் புல்லட் பார்த்திங்கன்னா ½ அதில், அதாவது கைனடிக் எனர்ஜினாலே ½ அதில் புல்லட்டோட மாஸ் வந்து m1, அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி வந்து v1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ½ ஃபைனல் வெலாசிட்டி யூன்னு நமக்கு தெரியும். ஸோ ½ இன்ட்டு மாஸ் வந்து 1 kg சப்ஸ்டியூட் பண்ணும்போது u²/2 அப்படின்னு வரும். அதே மாதிரி கன்னுடைய கைனடிக் எனர்ஜி எடுத்துட்டோம்னா m2v2² வரும். கன்னுடைய வெலாசிட்டி வந்து நம்ம -u/10 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்கொயரில் வரும்போது ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது இன்ட்டு அதனுடைய மாஸ் வந்து 10. ஓகேங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் புல்லட் / 10ன்னு வரும். ஸோ ஃபைனலாக அவங்க கேட்குறது கைனடிக் எனர்ஜி ரேஷியோ பிட்வீன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் புல்லட் அண்டு கன்னு. ஸோ 10 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? புல்லட்னுடைய கைனடிக் எனர்ஜி கன்னோட கைனடிக் எனர்ஜியோட 10 டைம்ஸ் வருது. ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இனிஷியலாக கன்னும் புல்லட்டும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். அதனுடைய டோட்டல் மொமெண்டம் வந்து 0. எப்படி மொமெண்டம் எடுத்துக்குவோம்? m1v1 + m2v2 = 0 எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஃபயரிங் அப்புறம் ஆஃப்டர் ஃபயரிங் வந்து ஃபைனல் மொமெண்டம் வந்து 0 தான் வரும். ஏன்னா கன்சர்வேஷன் மொமெண்டம் படி இனிஷியல் மொமெண்டம் = ஃபைனல் மொமெண்டம். அப்போ ஃபைனல் மொமெண்டம் எழுதும்போது நமக்கு ஆஃப்டர் ஃபயரிங் புல்லட்டோட வெலாசிட்டி தெரியும், ரெண்டினுடைய மாஸ் தெரியும். ஸோ =0, ஃபைனல் மொமெண்டம் =0ன்னு போட்டு அந்த கன்னுடைய வெலாசிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் புல்லட்டோட வெலாசிட்டியில் எழுதுகிறோம். -u/10 கிடைக்கும். அப்புறம் வந்து ஒவ்வொன்றுக்கும் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணோன்னா ரெண்டினுடைய ரேஷியோ ஆஃப்டர் ஃபயரிங் தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் ½ அதில் அதனுடைய மாஸ் அதனுடைய வெலாசிட்டி எடுத்துகிட்டு ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் புல்லட் / கைனடிக் எனர்ஜி ஆஃப் கன் = 10ன்னு வரும். ரேஷியோ வந்து 10. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 2 balls of equal mass and perfectly elastic material are lying on the floor. பாலோட மாஸ் ரெண்டு பாலுடைய மாஸ் சேம்ட்டாங்க, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ரெஸ்ட் வந்து 1 எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த பால் வித் வெலாசிட்டி v இஸ் மேட் டு ஸ்ட்ரக் தி செகண்ட் பால். ஓகே, ஃபஸ்ட்டு பாலோட வெலாசிட்டி வந்து v, அது செகண்ட் பாலில் ஹிட் பண்ணுது. போத் பால்ஸ் ஆஃப்டர் இம்பேக்ட் வில் மூவ் வித் த வெலாசிட்டி. இதில் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வேல்யூ இருக்குது 1ன்னு எடுத்துக்கலாம், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு சொன்னதுனால. அப்புறம் மாஸ் ரெண்டும் சேம்ன்றதுனால m1 = m2 = mன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் u1 = v, u2 = 0ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் u2 0ன்னு ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, ஒன் ஆஃப் த பால் வித் வெலாசிட்டி v இஸ் மேட் டு ஸ்ட்ரக் த செகண்ட் பால். போத் பால்ஸ் ஆஃப்டர் இம்பேக்ட் வில் மூவ் வித் த வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பாலும் இம்பேக்டுக்கு அப்புறம் வர வெலாசிட்டி. ஏன்னா முதல்ல வந்து ரெண்டாவது பாடி வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் u2 இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி = 0ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று வீன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது, அதனால் u0ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டினுடைய இனிஷியல் வெலாசிட்டி ஒன்று v, இன்னொன்று வந்து 0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் 1ன்னு தெரியுது. இப்போது மொமெண்டம் கன்சர்வேஷன் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து இனிஷியல் மொமெண்டம் = ஃபைனல் மொமெண்டம், அதாவது மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் = மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ m1u1 + m2u2 = m1v1 + m2v2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த வெலாசிட்டி எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு பாலினோட இனிஷியல் வெலாசிட்டி v, ஸோ mv ஆகிடுச்சு. ப்ளஸ் எல்லாமே மாஸ்லாம் சேம் தான், அதனால் மாஸ் எல்லாமே mன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் u2 0ன்னு தெரியும். அதேமாதிரி ஃபைனல் வெலாசிட்டி வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் இம்பேக்ட் வெலாசிட்டி வந்து சேமாக தான் இருக்குது. எதுக்கு? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு. ஓகேங்களா? அதனால் v''ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா v' × 2m = mv, ஸோ v' = v/2 இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் /2ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன நம்ம பார்க்கணுன்னா, கன்சர்வேஷன் மொமெண்டம் கன்சர்வேஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணணும். அடுத்தது ஒரு பால் vன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு சொன்னாங்களே தவிர இன்னொரு பால் எதுவுமே அதனுடைய மூமெண்ட்டை பற்றி சொல்ல, அதனால் இனிஷியல் வெலாசிட்டி அதுக்கு 0 எடுத்துக்கிறோம். அப்புறம் ரெண்டுமே பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்றதுனால ஆஃப்டர் கொலிஷன் போத் ஆர் ஹேவிங் தி சேம் வெலாசிட்டி, அது வந்து கான்செப்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆன்சர் ஃபைனலாக வந்து v/2 அப்படின்னு கிடைக்குது. ஆப்ஷன் பி. அடுத்தது
the coefficient of restitution of a perfectly plastic impact. Perfectly plastic impactனா வந்து அதே ஜீரோ. அது inelastic ஒன்று தான், perfectly plastic ஒன்று தான். So the coefficient of restitution of a perfectly plastic impact is 0, E is equal to 0, whereas perfectly elastic impact is 1. ஓகேங்களா? அடுத்தது, a lead ball with a certain velocity is made to strike a wall. It falls down. But rubber ball of same mass with the same velocity strike the same wall. It rebounds. Select the correct reason from the following. ஓகே, இந்த ரீபவுன்ஸ் ரப்பர் பாலுக்கும் லெட் பாலுக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. லெட் பால் வந்து ஆப்வியஸாக வால் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு கீழே தான் விழும். அதே வந்து ரப்பர் பால் ரீபவுண்ட் ஆகும். என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் பி, த சேஞ்ச் இன் மொமெண்டம் சஃபர்டு பை ரப்பர் பால் இஸ் மோர் தென் தி லெட் பால். ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பாலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது லெட் பால் கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? அதுதான் ரீசன். எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். A rubber ball which have same mass with the same velocity strike the same wall as lead ball. Rubber ball rebounds because of the change in momentum suffered by rubber ball is more than the lead ball. ஓகேங்களா? ஸோ ரீசன் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல வந்து போத் பால்ஸ் அண்டர்கோ அண்ட் ஈக்குவல் சேஞ்ச் இன் மொமெண்டம், அது கிடையாது. ஈக்குவல் சேஞ்ச் இன் மொமெண்டம்னா அப்போ லெட் பாலும் வந்து ரீபவுண்ட் ஆகும். ஆப்ஷன் சி வந்து த சேஞ்ச் இன் மொமெண்டம் சஃபர்ட் பை ரப்பர் பால் இஸ் லெஸ் தென் தி லெட் பால். மொமெண்டம் சேஞ்ச் லெஸராக இருந்ததுன்னா அது கீழே விழுகும். ஓகேங்களா? அதனால் வந்து ரப்பர் பால் ஏன் ரீபவுண்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான். சேஞ்ச் இன் மொமெண்டம் சஃபர்ட் பை ரப்பர் பால் இஸ் மோர் தென் தி லெட் பால். ஓகேங்களா? ஸோ தான் ரீசன். நெக்ஸ்ட்டு, இஃப் u1 and u2 are the velocity of two moving bodies in the same direction before impact and v1 v2 are their velocities of after impact, then coefficient of restitution is given by. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரேஷியோ between the bodies after collision to before collision. அப்போ ஆஃப்டர் கொலிஷன்னா இந்த v1 v2ன்ற டேர்ம் மேலே வரும், u1 u2ன்ற டேர்ம் கீழே வரும். முதல்ல வந்து ஹையர் வெலாசிட்டி நீங்கள் u1 எடுத்துட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் u1 மைனஸ் u2, நியூமரேட்டரில் v2 மைனஸ் v1 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் மேட்ச் ஆகுது. இப்போது ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா u1 மைனஸ் u2 டினாமினேட்டரில் இருக்குது, ஆனால் நியூமரேட்டரில் எகைன் v1 மைனஸ் v2 இருக்குது. ஒரு பால் இன்னொரு பால் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. ஹையர் வெலாசிட்டி பால் வந்து என்னாகும்? லோ வெலாசிட்டி ஆகும். லோ வெலாசிட்டி பால் வந்து ஹையர் வெலாசிட்டி ஆகும். அப்போ நியூமரேட்டர் வரும்போது ஆப்போசிட்டில் வரணும். ஓகேங்களா? அதனால் ஆப்ஷன் பி தான் மேட்ச் ஆகுது. இன்னொரு ஃபார்முலா என்னென்னா வெலாசிட்டி, இன்னொரு மெத்தட் எப்படி சொல்லலாம்னா வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். பிஃபோர் கொலிஷன் வந்து அப்ரோச்னு சொல்லுவாங்க, ஆஃப்டர் கொலிஷன் வந்து செப்பரேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, டியூரிங் இன்எலாஸ்டிக் கொலிஷன் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கன்சர்வ்டு. இன்எலாஸ்டிக்னு சொன்னால் மொமெண்டம் கன்சர்வேஷன் கண்டிப்பாக நடந்துடும். ஓகே, ஆனால் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ் ஆகும்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. டியூரிங் கொலிஷன் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ் டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஒன்லி, டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஒன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அதாவது எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தால் மொமெண்டம் கன்சர்வேஷன், லீனியர் மொமெண்டம் கன்சர்வாக இருக்கும், கைனடிக் எனர்ஜியும் சேஞ்ச் ஆகாது, அதுவும் கன்சர்வ்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இன்எலாஸ்டிக் அப்படின்னா ஒன்லி லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா? இங்கே என்னென்னா ஆன்சர் பாருங்கள். த மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் இன் போத் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி மொமெண்டம் கண்டிப்பாக கன்சர்வ் ஆகிடும். ஆஸ் தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் அப்ளைட் எக்ஸ்டர்னலி. மொமெண்டம் சேஞ்சுன்றது என்னது? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபோர்ஸ் எதுவுமே எக்ஸ்டர்னலாக ஆக்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக மொமெண்டம் வந்து சேமாக தான் இருக்கும், இனிஷியல் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். அதே வந்து செகண்ட் பாயிண்ட், த எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு, அதாவது கைனடிக் எனர்ஜி இன் எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் ஒன்லி. In case of energy is dissipated at each collision in the form of heat and vibration, causing a heating and a deformation of bodies. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் என்ன ஆகுது அப்படின்னா, in case of energy is dissipated at each collision in form of heat and vibration, causing a heating and a deformation of bodies. அந்த எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகுது, இப்போ ஹீட்டு டிசிபேட் ஆகுது, ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னா அது திரும்ப அந்த பாடியை ஹீட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதனால் அப்படி கன்சர்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. முதல்ல எலாஸ்டிக் கொலிஷன் சொன்னால் கைனடிக் எனர்ஜியும் கன்சர்வ் ஆகுது மொமெண்டமோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு, எ பால் ஏ ஆஃப் மாஸ் எம் ஃபால்ஸ் அண்டர் கிராவிட்டி ஃப்ரம் அ ஹைட் ஹெச் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் அனதர் பால் பி ஆஃப் மாஸ் எம் விச் இஸ் சப்போர்ட்டட் அட் ரெஸ்ட் ஆன் அ ஸ்ப்ரிங் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் கே. ஒரு ஸ்ப்ரிங்கில் ஒரு பால் இருக்குது, ஒரு பால் ஸ்ப்ரிங்கில் சப்போர்ட் ஆகிருக்கு, அது மேலே இன்னொரு பால் ஸ்ட்ரைக் ஆகுது. த இம்பேக்ட் பிட்வீன் த பால்ஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு சொல்லிட்டாங்க. இம்மீடியட்லி ஆஃப்டர் தி இம்பேக்ட் என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ இங்கே வந்து வெலாசிட்டி ஆஃப் பால் ஏ அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆஃப்டர் இம்பேக்ட். ஸோ முதல்ல இங்கே வந்து வெலாசிட்டி ஆஃப் பால் ஏ இஸ் 0. ஓகேங்களா, முதல்ல வந்து ஆன்சர் வந்து வெலாசிட்டி ஆஃப் பால் ஏ வந்து 0 ஆயிரும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா முதல்ல வெலாசிட்டி ஆஃப் பால் ஏ பிஃபோர் கொலிஷன், அது ஒரு செர்டைன் ஹைட்டில் தானே ஃப்ளோ பண்ணுறாங்க, அப்போ u is equal to root of 2gh சொல்லலாம். ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் பால் பி பிஃபோர் கொலிஷன், பால் பி வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்தது, அதனோட வெலாசிட்டி வந்து 0. இப்போ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டின்னு சொன்னதுனால நம்ம என்ன சொல்லலாம், வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து 1ன்னு எடுத்துட்டோம்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆகிடும், அப்ரோச்சும் செப்பரேஷனும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ முதல்ல யூஏ மைனஸ் யூபி இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏன்னு எழுதலாம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும், விபி மைனஸ் விஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. ஏன்னா யூஏ ரூட் ஆஃப் 2gh தெரியும், யூபி வந்து 0. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது மொமெண்டம் கன்சர்வேஷன் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம், MUA ப்ளஸ் MUB ஈக்குவல் டு MVA ப்ளஸ் MVB. ஏன் எல்லாமே எம்னு எடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாலுடைய மாசும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேயும் நம்ம வெலாசிட்டி ஆஃப் பால் ஏ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ரூட் ஆஃப் 2gh. பால் பிக்கு வந்து 0 இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டிக்கு வந்து என்ன பண்ணுறோம், VA VBன்னு எடுத்துக்கிறோம். அதை ஏற்கனவே அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் வரும், VA ப்ளஸ் VB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது VB ரூட் ஆஃப் 2gh ஆகுது, VA வந்து 0 ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதில் ரிசல்ட்டு ஒன்று விபியோடைய வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2gஹன்னு வரும், ஆனால் இங்கே பாலோட ஏவை பற்றி தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் வெலாசிட்டி ஆஃப் போத் பாடிஸ் 1/2 ரூட் ஆஃப் 2gஹன்னு சொல்கிறாங்க. கிடையாது, ஒன்று 0 ஆகுது, இன்னொன்று வந்து ரூட் ஆஃப் 2gh ஆகுது. முதல்ல பால் ஏ ரூட் ஆஃப் 2gh, பால் பி வந்து 0ன்னு இருந்தது. ஆஃப்டர் இம்பேக்ட் பால் பி வந்து ரூட் ஆஃப் 2gh, பால் ஏ வந்து 0ன்னு வருது. அப்போ இங்கே இருக்கிறதுல ஆப்ஷன் பி தான் கரெக்டு, வெலாசிட்டி ஆஃப் பால் ஏ இஸ் 0. அடுத்தது the rate of change of momentum takes place in the direction. கண்டிப்பாக அப்ளைடு ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் மொமெண்டம் சேஞ்சும் நடக்கும், அதனால் டவுட்டே வேண்டாம், ஆப்ஷன் ஏ தான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம வந்து d/dt ஆஃப் mvன்னு சொல்கிறோம். மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு, அதனால் வெளியே எடுத்துகிட்டு காமனாக எடுத்துட்டோம்னா m இன்ட்டு dv/dtன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதனால் எப்போவுமே ஃபோர்ஸோட அப்ளைடு ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் சேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு, two masses 2 kg 8 kg are moving with equal kinetic energy. The ratio of magnitude of their momentum is, two masses 2 kg and 8 kg ரெண்டு மாஸ் சொல்லிட்டாங்க, moving with equal kinetic energy சொல்லிட்டாங்க. ratio of magnitude of their momentum. ஓகேங்களா, மொமெண்டம்னுடைய ரேஷியோ கேட்குறாங்க, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. கைனடிக் எனர்ஜி நம்ம என்ன சொல்லலாம், ஆஃப் mv²ன்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜி பாடி 1க்கு வந்து மொமெண்டம் வந்து mvன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மொமெண்டம் வந்து mvன்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப் mv² கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க 1/2 இன்ட்டு மொமெண்டம் ஸ்கொயர் டிவைடட் பை மாஸ்ன்னு சொல்லலாம். மொமெண்டம் ஸ்கொயர் டிவைட் பை மாஸ்ன்னு சொல்லலாம். அதாவது மொமெண்டம் ஸ்கொயர்னால் mv த ஹோல் ஸ்கொயர் வரும், அப்போ m² இன்ட்டு v² வரும். டிவைடட் பை மாஸ் போட்டோம்னா ஒரு மாஸ் கேன்சல் ஆகும், அதனால் ஆஃப் mv² கிடச்சிரும். ஸோ கைனடிக் எனர்ஜின்றதை முதல்ல என்ன பண்ணிடுறாங்க, அந்தந்த இண்டிவிஜுவல் மாஸ்னுடைய கைனடிக் எனர்ஜி வந்து மொமெண்டம் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ மொமெண்டம் வந்து P1, ஃபஸ்ட்டு பாடியினுடைய மொமெண்டம் வந்து P1னா P1² டிவைட் பை 2 இன்ட்டு m1. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ஆஃப் பாடி 2 வந்து P2, மொமெண்டம் அந்த பாடியினுடைய மொமெண்டம் வந்து P2, ஸோ P2² டிவைட் பை 2 m2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ மாஸ் நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணும்போது P1² by 2m1 ஈக்குவல் டு P2² by 2m2. ஏன்னா கைனடிக் எனர்ஜி வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா, ஆமாம் ஈக்குவல் கைனடிக் எனர்ஜின்னு சொன்னதுனால தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது கடைசியாக P1 by P2, அதாவது மொமெண்டம் ரேஷியோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m1 by m2 அப்படின்னு வருது. அதாவது மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாக இருந்தால் மொமெண்டம் ரேஷியோ வந்து ரூட் ஆஃப் மாஸ் ரேஷியோவாக இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0.5ன்னு வருது. அப்போ அவங்க கேட்குறது ரேஷியோ தான், த ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் தேர் மொமெண்டம் தான். ஸோ கைனடிக் எனர்ஜி சேமாக இருக்குன்னா, இப்போ இங்கே உள்ள மாஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 0.5 வருது. ஆனால் கைனடிக் எனர்ஜி சேமாக இருக்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், காமனாக என்ன எடுத்துக்கலாம்னா மொமெண்டம் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மாஸ் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். வென் கைனடிக் எனர்ஜி ஆஃப் போத் பாடிஸ் ஆர் சேம், தென் ரேஷியோ ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் தேர் மாசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, so next, when
two bodies collide without the presence of any other force or force fields, momentum conserve ஆகும். ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன, their kinetic energy, the total kinetic energy must be conserved, the total momentum must be conserved. ஆப்ஷன் சி their collision must be direct. collision direct நம்ம சொல்ல முடியாது. மொத்தத்தில் when two bodies collide without presence of any other force or force fields, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் டி, அதாவது போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே சொல்லணும். டோட்டல் கைனடிக் எனர்ஜி மஸ்ட் பி கன்சர்வ்ட், டோட்டல் மொமெண்டம் மஸ்ட் பி கன்சர்வ்டு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய ஃபைனலாக வர்ற மொமெண்டம் அப்புறம் ஃபைனலாக இருக்கிற கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும். ஸோ ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. If the momentum of a body is doubled, its kinetic energy will be, மொமெண்டம் டபுள் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி வந்து 4 மடங்கு ஆகும், குவாட்ரப்பிள்டு. ஓகேங்களா, ஆஃப் எம்வி ஸ்கொயர் நம்ம போடுவோம். அதில் நம்ம வந்து ஒருவேளை மொமெண்டம்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும், மொமெண்டம் ஸ்கொயர் டிவைட் பை மாஸ்ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா, அதாவது அந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதணும்னா, ஸோ மொமெண்டம் ஸ்கொயர் 2 ஆகுது அப்படின்னா 2 × 2 பவர் ஸ்கொயர் 4 ஆகும். 4 டைம்ஸ் ஆகிடும் கைனடிக் எனர்ஜி. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லேயே நம்ம வந்து பார்த்தோம், இந்த ஆஃப் எம்வி ஸ்கொயரை நம்ம மொமெண்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டமில் சொல்லணும்னா ஆஃப் பி ஸ்கொயர் பை எம் அப்படின்னு சொல்லலாம். பின்னா மொமெண்டம். அப்போ கைனடிக் எனர்ஜி மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்கொயர் ஆகுது. அப்போ இங்கே 2 டைம்ஸ் சொன்னாங்க, 2 பவர் 2 4, குவாட்ரப்பிள்டு. ஆன்சர் வந்து பி. The bodies which rebound after impact are called, rebound ஆகுதுனாலே வந்து எலாஸ்டிக் தானே. ஸோ bodies which rebound after impact are called elastic. ஆப்ஷன் ஏ. The total momentum of a system of moving bodies in any one direction remains constant unless acted upon by an external force in the direction. This statement is called, இதை தான் நம்ம வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு சொல்கிறோம். பாருங்கள், இங்கே வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் கூட இருக்குது, பட் இங்கே பேசுறதெல்லாம் மொமெண்டம் பற்றி தான். The total momentum of a system of moving bodies in any one direction remains constant unless acted upon by an external force in that direction. அந்த டைரெக்ஷனில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகாத வரைக்கும் மொமெண்டம் கன்சர்வ்டு தான். ஓகேங்களா, அது வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஆப்ஷன் டி. The velocity of body on reaching the ground from a height h is given by, அதாவது velocity of body on reaching the ground from ஒரு ஹைட், சர்டன் ஹைட்லேருந்து பாடி வந்து கிரவுண்டை ரீச் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அட் த எண்ட். அதனால தான் வந்து அந்த பாடியினுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்கும், √2gh சொல்லலாம். அதாவது ஆஃப் எம்வி ஸ்கொயரை mgh ஈக்குவேட் பண்ணிங்கன்னா v = √2gh கிடைக்கும். ஸோ ஆன்சர் சி, √2gh. அப்புறம் விச் ஆர் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் நோன் ஆஸ் மொமெண்டம் பிரின்சிபல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அதாவது d/dt ஆஃப் mv. d/dt ஆஃப் mv. ஆப்ஷன் சி. Option C. So when the coefficient of restitution is 0, the bodies are, coefficient of restitution 0 na body வந்து inelastic, body inelastic. When the coefficient of restitution is 0, the bodies are inelastic. When the coefficient of restitution is 1, the bodies are perfectly elastic. Okay, அடுத்தது impulse is, impulseனாலே வந்து ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் தான். இங்கே வந்து மினிமம் மொமெண்டம், மேக்ஸிமம் மொமெண்டம், ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. இம்பல்ஸ்ன்றது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் தான். இப்போ ஒரு மாஸ் ஒரு பாடியினுடைய மாஸ் இருக்குது, வெலாசிட்டி வந்து 2 m/s வந்து 4 m/s, அப்போ mv தான் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு தான், அதுதான் வந்து இம்பல்ஸ் நம்ம சொல்கிறோம். அடுத்தது, a ball of 2 kg drops vertically onto the floor with a velocity of 20 m/s. It rebounds with an initial velocity of 10 m/s. Impulse acting on the ball during the contact will be. ஸோ நம்ம இம்பல்ஸ் பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணணும், இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் ரெண்டு கால்குலேட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா ஆன்சர், அதாவது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் தான் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் அதாவது என்னது 2 kg, எவ்வளோ வெலாசிட்டியில் 20 m/s, அப்போ 2 × 20 40 kg இனிஷியல் மொமெண்டம் எடுத்துக்கிறோம். அப்புறம் ட்ராப்ஸ் வேர்ட்டிக்கலி ஆன்ட்டு டவுன்வர்டில் வர்றதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஃபைனல் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்போர்டில் ரீபவுண்ட் ஆகுது இல்லையா, அதனால் அப்போர்டில் போகுது. ஸோ டைரெக்ஷன் மைனஸ் எடுத்துக்கிறோம். இன்ட்டு அதே மாஸ் தான், ஆனால் வெலாசிட்டி வந்து 10 m/s. ஸோ -20 kg/s.
இப்போ இம்பல்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் என்னது -20 மைனஸ் இனிஷியல் என்னது 40, ஸோ -60. அப்போ இம்பல்ஸ் வந்து 60 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம் அல்லது நியூட்டன் செகண்ட் சொல்லலாம். ஆக்டிங் அப்வர்ட்ஸ், ஏன்னா வர்ற ஆன்சர் மைனஸில் வருது, அப்போ ஆக்டிங் அப்வர்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது என்னென்னா டவுனில் வர்றப்போ டவுன்வர்டில் வர்றப்போ ப்ளஸ்ன்னும், அப்வர்டில் வர்றப்போ மைனஸ்னு எடுத்துக்கணும். அப்புறமா ஜஸ்ட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இருக்கும்போது இருக்கிற சிம்பிளோடு சேர்த்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து 60 நியூட்டன் செகண்ட் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். ஆன்சர் சி. அடுத்தது லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டியூரிங் இன்எலாஸ்டிக் இம்பாக்ட் ஆஃப் டூ பாடிஸ். இன்எலாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஹேவிங் மாசஸ் m1 அண்ட் m2 விச் ஆர் மூவிங் வித் வெலாசிட்டி v1 அண்ட் v2 ரெஸ்பெக்டிவ்லி. கைனடிக் எனர்ஜி எவ்வளோ லாஸ் ஆகுது இந்த மாதிரி. இன்எலாஸ்டிக்னா வந்து இப்போ எலாஸ்டிக்காக இருந்தால் என்ன சொல்லுவோம், கைனடிக் எனர்ஜி சேம்னு சொல்லுவோம். இன்எலாஸ்டிக்னா கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனுடைய ஃபார்முலா கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா m1 m2 டிவைட் பை 2 இன்ட்டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v1 மைனஸ் v2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, பட் இதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்குது. அந்த டெரிவேஷனை நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் பார்த்துக்குவோம். m1 m2 டிவைடட் பை 2 இன்ட்டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v1 மைனஸ் v2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இதுதான் வந்து லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அதாவது இன்எலாஸ்டிக்காக இருந்ததுன்னா லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வந்து இந்த ஃபார்முலா வரும். நெக்ஸ்ட்டு, the force applied on a body of mass 100 kg to produce an acceleration of 5 meter per second square. F is equal to ma போட்டோம்னா ஆன்சர். ஸோ 500 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அல்லது நியூட்டன் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 500 நியூட்டன். அடுத்தது, a rubber ball is dropped from a height of 2 meter. If there is no loss of velocity after rebounding, the ball will rise to a height of. ஸோ இந்த ரீபவுண்டிங் இந்த மாதிரி வரும்போது நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன், அதுவும் என்ன சொல்லிட்டாங்க, லாஸ் ஆஃப் வெலாசிட்டி, தெர் இஸ் நோ லாஸ் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது கைனடிக் எனர்ஜி வந்து சேம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ E = 1ன்னு எடுத்தோம்னா ஜென்ரலாகவே இந்த மாதிரி ரீபவுண்டுக்கு நம்ம இந்த வீடியோலேயே நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். என்னாகும், அடுத்த ஒவ்வொரு ஹைட்டையும் நம்ம என்ன சொல்லலாம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஸ்கொயர் இன்ட்டு ப்ரீவியஸ் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா E ஸ்கொயர் இன்ட்டு அந்த ஹைட்டு, அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க இங்கே. அப்போ E ஸ்கொயர், E வந்து 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் 1, அப்போ 1 இன்ட்டு 2 2ன்னு வரும். ஆன்சர் வந்து 2 மீட்டர். சப்போஸ் செகண்ட் ரீபவுண்டிங் கேட்டாங்கன்னா e⁴ இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும், e⁴ இன்ட்டு ஹைட்டுன்னு வரும். அந்த மாதிரி எந்த பவுண்டிங் கேட்குறாங்களோ அதனுடைய பவர் இப்போ தேர்ட் பவுண்டிங் கேட்டாங்கன்னா e⁴ வரும், ஃபோர்த் பவுண்டிங் கேட்டால் e⁴ வரும். அந்த மாதிரி நம்ம E ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர். இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் செகண்ட் ரீபவுண்டிங்க்கு இருந்தால் இன்னும் 2 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து B 2 மீட்டர். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஏதாவது சிம்பிளான சொல்யூஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள், நானும் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா. தேங்க்ஸ் டு ஆல்.